நம் எல்லோரையும் படைத்த எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனுக்கு எல்லா புகழும். ஒரு வர்த்தக நிறுவனம் மனிதநேய பணிகளில் ஈடுபடுவது வெகு அபூர்வம். அந்த வகையில் மதபாச்சரியங்கள் கடந்து ஏதிலிகளாய் வாழ்வோருக்கான அடிப்படை தேவைகளை அள்ளி வழங்கும் ஏபிஜே விஐபி குளோபல் நிறுவனர் அன்புக்குரிய சகோதரர் திரு சலீம் அவர்களே, இந்த அரங்கை சிறப்பிக்கும் ஆன்மீக பெரியோர்கள், அருள் நிறை செந்தில் மோகன்தாஸ் அவர்களே, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய சரி சரி நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பெரியவர் பகவந்திலாவ ராகுல ஹிமி. சித்தார்த்தருக்கும் அன்னை யசோதரிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசு ராகுலன். அவருடைய பெயரால் ஆன்மீக பணியாற்றி வருபவர் பகவந்தலாவ ஸ்ரீ ராகுல ஹிமி அவர்கள். இனங்களுக்கு இடையிலே ஒரு சிறந்த உறவு பாலமாகவும் விளங்குகின்றார். அவருடைய வருகைக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். இறையருள் மிகு அஷேக் அப்துல் கஃபூர் முகமது ஜெஃப்ரி அவர்களே மற்றும் இந்த மேடையில் வீற்றிருக்கும் ஆன்மீக பெரியோர்கள், அவையில் வீற்றிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறையருள் உண்டாவதாக. வணக்கம். நான் ஒரு நாடோடி, அதனால் இந்த நாடோடிக்கு ஒரு விருது வழங்க வேண்டும் என்ற யோசனையை முன்மொழிவு செய்த அன்பு சகோதரி சுமதி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதனை அடுத்து தினந்தோறும் தொலைபேசியில் என்னை அழைத்து என்னுடைய வருகையை நிச்சயப்படுத்திக் கொண்ட சகோதரி லக்ஷ்மி பிரபாவுக்கும் என்னுடைய நன்றி. விருதுகளில் பல வகை உண்டு. விண்ணப்பித்து பெரும் விருதுகளும் உண்டு. நம் நாட்டிலும் உண்டு, வெளிநாடுகளிலும் உண்டு. விருதுக்கு விண்ணப்பித்து பெறுவார்கள். சில விருதுகள் நீ இதுவரை ஆற்றிய பணி போதும், ஓய்வெடு என்று இளைப்பாறுவதற்காக கொடுக்கப்படும் விருதுகளும் உண்டு. மிகச்சில விருதுகள் தான் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி இன்னும் தொடர்ந்து பணியாற்று என்று சொல்லக்கூடிய விருதுகள். அப்படியான விருது இந்த விருது என்று நான் நினைக்கின்றேன். அதனை அன்போடு பணிவோடு ஏற்றுக்கொள்கின்றேன். கடல் கடந்த இந்திய மண்ணிலிருந்து இலங்கைக்கு வந்து இவர்கள் இந்த விருது விழாவை நடத்த வேண்டிய தேவை என்ன என்று யோசித்து பார்க்கின்றேன். சிலவேளை தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார்களே. 2 வாரங்களுக்கு முன்பு சென்னையிலே ஒரு கலை நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு விருது வழங்கினார்கள். அந்த வேளையில் இதனை சொன்னேன், அதை எங்கும் சொல்கின்றேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவின் ஒரு பகுதிதான் இலங்கை என்று சொல்லி ஒரு அரசியல்வாதி அமைச்சர் சிக்கலில் மாட்டிக்கொண்டார். நான் அப்படி சொல்லப்போவதில்லை. ஆனால் இந்திய வரைபடத்தை வரைந்து விட்டு இது இந்தியா என்று சொன்னால் அடையாளம் காண முடியாது. பக்கத்தில் இலங்கையின் உருவப்படத்தையும் வரைய வேண்டும். சரி, இலங்கையின் தேசப்படத்தை வரைந்து இது இலங்கை என்று சொன்னால் அடையாளம் காண முடியாது. பக்கத்தில் இந்திய தேசப்படமும் வரையப்பட வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும். ஆகவே அந்த வகையில் இந்த விழா நியாயமானது. உலகளாவிய ரீதியில் வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்கும் ஏபிஜே ஃபவுண்டேஷன் அல்லது ஏபிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்
இந்த தொண்டு நிறுவனத்தை நிறுவி ஏதிலிகளுக்கான அடிப்படை தேவைகளை வழங்கி வருகின்றது. அதை வெளியில் முக்கியமாக பசித்த வயிற்றுக்கு உணவு வழங்கும் ஒரு உணவு வங்கியையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறது என்று அறிந்தேன். சிவகாசியை மையமாக கொண்டு, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அவர்களுடைய துண்டுகள் விரிவடைந்திருக்கின்றன என்று கேள்விப்படுகின்றேன். அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று ஒரு சொல் வழக்கு உண்டு. அந்த வகையில் திரு சலீம் அவர்கள் இந்த பணியை மேலும் தேச எல்லைகள் கடந்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் அவருக்கு நல்லருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அவருடைய தொண்டுகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விருதினை தந்தமைக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜி, நன்றி. ஐயாவோட தமிழை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு கண்டு விடிய விடிய பேசினாலும் சரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குரலில் பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கம் இருக்கும் உங்களுக்கு கண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மயக்கம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இவரோட தமிழே பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கமாக தான் இருக்கும் உங்களுக்கு கண்டு. இவ்வளோ சிறப்பாக சிறப்புரையாற்றின நமது அன்பு பாசத்துக்குரிய அன்பு நண்பர் PH அப்துல் கமீத் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுப்போம்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததாக நமது ஜாப்னாவில் பல வருடங்களாக ஆன்மீக சேவைகளை செய்து சிறப்பாக பல்வேறு சமுதாய பணிகளையும் சமூக நல பணிகளையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்து மக்களிடத்தில் பார்த்தீங்கன்னா சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் உருவாக்கி உங்களுக்கு சிறப்பாக பங்களிப்பை ஆற்றிக்கொண்டிருக்கிற எங்களது பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் ஹானரபிள் திரு செந்தில்வேல் மோகன்தாஸ் அவர்களை உங்கள் அனைவரும் பலத்த கரகோஷத்தோடு சிறப்புரை ஆற்ற வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.